நமஸ்தே ஸ்கந்தாஸ் இந்த யூடியூப் சேனலில் இப்போ நம்ம பிரவீன் உத்தராத் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வரக்கூடிய February 2026 எக்ஸாமுக்கு சென்னை சிட்டியை தவிர மற்ற எல்லா சிட்டிஸ்க்கும் இது இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ரோமன் டீட்டெயில்ஸ் ஃப்ரம் காவிய கே ரூப் புக்கு. காவிய கே ரூப் அப்படிங்கிற புக்கிலேருந்து வரக்கூடிய டீட்டெயில்ஸு இதில் 1லேருந்து 13 வரைக்கும் நல்லா தரவு பண்ணுங்கள். ப்ளஸ் இதோட 17th கொஷினையும் ஆட் பண்ணிக்கோங்க. இதில் எக்ஸப்ட் 2, 10, 15, 16 இந்த 1 to 13க்குள்ளே 2, 10 இது ரெண்டையும் படிக்க தேவையில்லை. அப்புறம் 15, 16ம் படிக்க தேவையில்லை. அப்போ நம்ம படிக்க போகிறது 1 to 13க்குள்ளே இந்த 2 கொஷின்ஸை விட்டுட்டு மேலும் 15, 16ஐயும் விட்டுட்டு 17th நான் இந்த வீடியோவிலே உங்களுக்கு பிடிஎஃப்பும் நான் சென்ட் பண்ணியிருக்கேன். அதை பார்த்து அதை பிரிண்ட் அவுட் எடுத்து கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். செகண்ட் ரோமன் ரஸ், கருண் ரஸ், ரௌத்ர ரஸ், வீபத்ச ரஸ், அத்புத் ரஸ், சாந்த் ரஸ். தேர்ட் ரோமன் அலங்கார், யமக் அலங்கார், வக்ரோத்தி, பிரதீப், ரூபக், உத்பிரேக்ஷா, சந்தேக், உல்லேக், திருஷ்டாந்த். நெக்ஸ்ட் ஃபோர்த் ரோமன் சந்து, சௌபாயி, கீதிகா, ஹரிகீதிகா, பரவை, தோஹா, உள்ளால், கவிதா, சவையா. ஃபிஃப்த் ரோமன் பாஷா விஞ்ஞான் டீட்டெயில்ஸு. தேர்டு ஒன் 4,5 ரெண்டுமே ஒரே ஆன்சர் தான். 2 டைப்ஸாக கொஷின் கேட்கலாம், ஆனால் ஆன்சர் ஒன்று தான். அப்படிங்கிறதுக்கு நான் இந்த 4, ஒரு சின்ன ப்ராக்கெட் அதுக்கு மட்டும் செப்பரேட்டாக போட்டு காட்டுறேன். அதுக்கு ஆன்சர் ஒன்று தான். கொஷின்ஸ் 3 டைப்ஸாக 2 டைப்ஸாக இப்படிலாம் இருக்கலாம். அப்படி பார்க்கும்போது 3ங்கிறது ஒரு கொஷின், 4,5 ரெண்டுமே சேர்ந்து ஒரே கொஷின், 6, 7, 8 இது 3 சேர்ந்து ஒரு கொஷின், 9, 10, 11, 12, 13 இது 3 ஒரே கொஷின், 14, 16, 18 இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் லிஸ்ட் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் படிக்கிற கைடில் இதை செக் பண்ணும்போது புரியும் உங்களுக்கே. இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டீட்டெயில்ஸ். 6th ரோமன் பாஷா விஞ்ஞான் டிப்பனீஸு. அந்த டீட்டெயில்ஸை நல்லா படிக்கும்போது நல்லா தரவு பண்ணிட்டோன்னா அதை வச்சே தான் டிப்பனீஸ் எழுத போகிறோம். அதனால் டீட்டெயிலை நல்லா தரவு பண்ணிடுங்க. அதை வச்சே கூட நீங்கள் ஓனாக எழுதிடலாம். ஃபஸ்ட் ஒன் தாத்து சித்தாந்த், செகண்ட் சாங்கேத்திக் உற்பத்தி கா சித்தாந்த், தேர்டு ஒன் அனுகரன் சித்தாந்த், ஃபோர்த் ஒன் மனோபாவாபி வியஞ்சகதாவாத், ஃபிஃப்த் ஒன் யோ ஹே ஹோ வாத், 6th ஒன் சமன்விந்த்வாத், 7th கடிபோலி, ஹரியானி பாங்கரு, தக்கினி, ஹிந்துஸ்தானி, ஹிந்து ஒரு உருது, அர்த்த சங்கோச் அப்படின்னு மொத்தம் 12 டிப்பனிஸ் நான் இம்பார்ட்டன்ட்னு சொல்லியிருக்கேன். இதுதான் செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டு. இந்த செகண்ட் பேப்பருக்கான இம்பார்ட்டன்ட் லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் இந்த சந்து, ரஸ், அலங்கார் இது 3 நீங்கள் படிக்கிற கைடில் எப்படி இருக்கோ அதே மாதிரி எழுதி ஆகணும். இதெல்லாம் ஓனாக கதையடித்து எழுதக்கூடாது. காவியக்கே ரூப்பு, பாஷா விஞ்ஞான் இது மட்டும் கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் ஓனாக கூட எழுதலாம். ஆனால் இந்த 3 ரோமன்ஸும் அதில் எப்படி இருக்கோ அப்படியே எழுதணும், கிராமரு. அதனால் அதை நீங்கள் சேஞ்ச் பண்ணவே கூடாது. பிரவீன் உத்தராத் தேர்ட் பேப்பரை பற்றி இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ரோமன் எஸ்ஏ ஃப்ரம் திரிபத்கா புக்கு. 1, 3, 5, 7, 8, 10, 12, 14 இந்த எஸ்ஏஸ் எல்லாமே நல்லா தரவு பண்ணுங்கள். இந்த டாப்பிக்கை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் எஸ்ஏ மாதிரி இருக்கும், ஆனால் ஒரு ரைட்டர் எழுதியிருப்பார் அதை பற்றி. அதை தான் நம்ம இங்கே எழுத போகிறோம். இந்த எல்லாத்தையும் மெமரி பண்ணும்போது நம்ம அட்டன் பண்ணுற மாதிரி வந்துடும். செகண்ட் ரோமன் பிரயோஜனா மூலக் ஹிந்தி. ஃபஸ்ட் அதில் அஃபிஷியல் லெட்டர்ஸ் மாதிரி இருக்கும். ஃபஸ்ட் ஒன் சர்க்காரி பத்திர அல்லது சாசக்கிய பத்திர, எப்படி கேட்டாலும் ஒரே ஆன்சர் தான். செகண்ட் ஒன் காரியாலய் ஞாபன். தேர்டு ஒன் அர்த்த சர்க்காரி பத்திர, அர்த்த சாசக்கிய பத்திர. அர்த்தன்னு வர்றது அர்த்துன்னு வரும். இங்கே கொஞ்சம் நான் மாற்றி எழுதியிருக்கேன். அர்த் சர்க்காரி பத்திர, அர்த் சாசக்கிய பத்திர. அடுத்து 4th ஒன் பிருஷ்டாங்கன், 5th ஒன் சங்கல்ப, 6th ஒன் ப்ரெஸ் விஞ்ஞாபித், ப்ரெஸ் நோட்டு எப்படி வேணாலும் கேட்கலாம். 7th ஒன் தார். நெக்ஸ்ட்டு அதுலேயே அதாவது நமக்கு செகண்ட் அண்ட் தேர்டு ரோமன் காமனான இந்த லெட்டர் ரைட்டிங்ஸ் தான்.
அதாவது செகண்ட் ரோமனில் பார்த்தீங்கன்னா லெட்டர் ரைட்டிங்ஸ் 5 மார்க்ஸுக்கு கேட்பாங்க, தேர்ட் ரோமனில் 15 மார்க்ஸுக்கு கேட்பாங்க. இதே லெட்டர் ரைட்டிங்லேருந்து இந்த 7லேருந்து ஏதாவது ஒன்று கொடுப்பாங்க, அல்லதுன்னு கொடுத்து காமன் லெட்டர் ரைட்டிங் இருக்கும். உங்களுக்கு நீங்கள் படிக்கிற கைடில் எத்தனை காமன் லெட்டர் ரைட்டிங், காமன் மீன்ஸ் இப்போ லீவ் லெட்டர் எழுதுங்க, ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணி லெட்டர் எழுதுங்க, இந்த மாதிரி லெட்டர் ரைட்டிங் ஒரு 8 இந்த மாதிரி இருக்கும். எல்லாத்தையுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. தேர்ட் ரோமனை பொறுத்த வரைக்கும் அஃபிஷியல் லெட்டர்லேருந்து ஒரு லெட்டர் அல்லது இந்த காமன் லெட்டர் ரைட்டிங்லேருந்து ஒரு லெட்டர் நம்ம எழுதுகிற மாதிரி இருக்கும். அப்போ நீங்கள் இந்த காமன்லேருந்தே வந்துச்சுன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக போயிடும் நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு. இல்லைனாலும் இந்த அஃபிஷியலை 15 மார்க்ஸுக்கு தகுந்த மாதிரி எழுதுறதுக்கு படிச்சுக்கோங்க. அப்போ இந்த தேர்டு ரோமனை பொறுத்த வரைக்கும் இது அல்லது அது அஃபிஷியல் லெட்டர் அல்லது காமன் லெட்டர் அப்படின்னு வரப்போகுது. ஃபோர்த் ரோமன் ப்ரிசிஸ் ரைட்டிங், ஒரு பேராகிராஃப் கொடுத்துருவாங்க, அதை நம்ம ஷார்ட் பண்ணி எழுதிட்டு ரஃப் காப்பி ஃபேர் காப்பி இதெல்லாம் போட்டு நம்ம ஒரு டைட்டில் கொடுத்து ஷார்ட் பண்ணி எழுதுவோம்ல, அதுதான் ப்ரிசிஸ் ரைட்டிங். அது புக்கில் இருக்க எல்லாத்தையுமே படிச்சுக்கோங்க. ட்ரான்ஸ்லேஷன் ஹிந்தி டு இங்கிலீஷ் எல்லாமே படிக்கணும், இங்கிலீஷ் டு ஹிந்தியும் எல்லாமே படிக்கணும். இந்த லாஸ்ட்டு 3 ரோமன்ஸில் கான்ஃபிடெண்ட்டாக நம்ம மார்க் எடுக்க முடியாது இந்த தேர்ட் பேப்பரை பொறுத்த வரைக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 3 ரோமன்ஸு, அதாவது ஃபஸ்ட்டு இந்த இதுனா எஸ்ஏஸ் ஃபஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன் இந்த அஃபிஷியல் லெட்டர், தேர்ட் ரோமன் 15 மார்க்ஸுக்கு வரக்கூடிய அஃபிஷியல் அண்ட் காமன் லெட்டர்ஸ். இந்த 3 ரோமன்ஸில் நீங்கள் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் கான்ஃபிடெண்ட்டான மார்க்கு. அதனால் இந்த ஃபஸ்ட்டு 3 ரோமன்ஸை தேர்ட் பேப்பரில் நல்லா தரவு பண்ணால் மட்டும்தான் நல்ல மார்க் எடுக்க முடியும். தன்யவாத்.